வணக்கம். ரொம்ப நாள் கேப் விட்டதுக்கு மன்னிக்கவும். கடந்த வீடியோல புக் கிரியேட் பண்ணது எப்படின்றத பார்த்தோம். நிறைய பேர் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஆனா இப்போ ஒரு பெரிய கேள்வி, புக் ரெடி ஆச்சா? ஆனா சேல் எப்படி வரும்? முதல் விஷயம். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். புக் விற்கணும்னா ப்ராடக்ட் மட்டும் இருந்தா போதாது. அதுக்கு ஆடியன்ஸ் தேவை. 2வது எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா, ஸ்டூடெண்ட்க்கு ஸ்டடி கைடு புக், ஜிம் பிகினருக்கு டயட் கைடு, பட்ஜெட் பிளானிங் புக், குழந்தைகளுக்கு உண்டான கதை புக். யாருக்காக உருவாக்கினீங்களோ அவங்க முன்னாடி கொண்டு போகணும். 3வது விஷயம், முதலிலேயே 199க்கும் 299க்கும் அமௌண்ட் பிக்சடா வைக்காதீங்க. முதல்ல ட்ரஸ்ட் பில்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் புக்னா ரூ. 49 அல்லது ரூ. 99 போதும். 4, இப்போ மார்க்கெட்டிங் பெய்ட் ஆட்ஸ் வேண்டாம். ஃப்ரீ மெத்தட்ஸ் போதும். 5வது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் ரீல், யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட், டெலிகிராம் குரூப்னு இதுல டெய்லி ஷேர் பண்ணுங்க. 6, இங்க ஷார்ட் ஜிடிபி ஹெல்ப் பண்ணும். இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுங்க. ஆக்ட் as a மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் கிரியேட் 5 வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், 5 இன்ஸ்டாகிராம் கேப்ஷன்ஸ், 5 கம்யூனிட்டி போஸ்ட் ஃபார் மை புக். ஃபைனலா முதல் சேல் வரணும்னு மட்டும் நினைக்காதீங்க. முதல்ல ரிவ்யூ வரணும், அப்புறம் ஃபீட்பேக் வரணும், அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் பில்ட் ஆகணும். புக் கிரியேட் பண்ணது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், சேல் பண்றது நெக்ஸ்ட் ஸ்டெப். கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதும். முதல் கஸ்டமர் தூரம் இல்லை. ஸ்கில் ஷிஃப்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு முக்கியமான விஷயம், கமெண்ட்ல புக்னு